அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2025 மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது, கிரகநிலைகளின் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. இது ஒரு பெண் ராசி மற்றும் உபய ராசி. இதன் அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக இரட்டை மனப்பான்மையுடன் முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சுத்தத்தை விரும்புவார்கள், ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியமான செயல்பாடு உங்களுக்கு நன்மை தரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும். சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆகஸ்ட் 15க்கு பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது கோபத்தை அதிகரிக்கக்கூடும். ஆகஸ்ட் 15 சூரியன் உங்கள் ராசிக்கு வருகிறார். இதுவும் கோபத்தை அதிகரிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் நல்ல யோக பலன்களை பெறுவீர்கள். புதன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்கள் உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலும் தைரியமும் உண்டாகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். மனசோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வேலையில் மாற்றம் ஏற்படும் நிலை வந்தாலும் அது உங்களுக்கு அடுத்த வேலையை தரும் வாய்ப்பாகவே அமையும். அந்நிய மதத்தினர் அல்லது மொழி பேசுபவர்களால் பணவரவும் ஆதரவும் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். பொருளாதாரத்திலும் ஏற்றம் அடைவீர்கள். கோபம் மற்றும் பேச்சு. கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். பேச்சில் கடும் சொற்களை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுங்கள். இல்லையெனில் தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்க நேரிடலாம். உடல் நலம், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். தலைவலி, ஒற்றை தலைவலி, எலும்பு பாதிப்பு போன்ற சிறிய உடல்நல பிரச்சனைகளும் வர வாய்ப்புள்ளது. அரசு வேலை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரங்கள். சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர அனைத்து நன்மைகளும் உண்டாகும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.